வெங்காயம், தக்காளி இல்லாமல் ரேஷன் பருப்பு பொரிய வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்படி தோல் சீவுறப்ப நம்ம அடியில் ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம அப்போவே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். நம்மளுக்கு என்ன சைஸில் உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கை கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் இங்கே கேஸ்ட் அயர்ன் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கடாய் வேணால் வச்சுக்கலாம். மற்ற கடாய்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். இது கேஸ்ட் அயர்ன்கிறனால அடி பிடிக்காது. ஸோ நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே தேவையில்லை. நம்ம சும்மா இப்படி வதங்கினாவே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும், ரொம்ப மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு பொரியல் மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. அதுக்கப்புறம் நம்ம ரேஷன் பருப்பு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனில் நான் ஒரு 3 ஸ்பூன் அப்படி போட்டுக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய். நான் குட்டீஸும் சாப்பிட்றனால மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3, 4 அப்படின்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லியும் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். நான் குட்டீஸ்க்காக குறைச்சி போட்டிருக்கேன். இதை போய் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பவுடர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூளும் அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 எடுத்தனால ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த பொடி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலக்கிறப்பவே உங்களுக்கு அதில் எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆயிருக்கா அப்படிங்கிறது மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் வேக விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பொடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.